நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உரைக்குதா? நீங்க கிட்ட எதுக்கு சத்தியம் வாங்கணும்? எதுக்கு ஜனனி அப்படி அனுப்பணும்? அதுக்கு என்ன அர்த்தம்? கண்ட மூதேவி வந்து நடு வீட்டுல உட்கார்ந்துட்டு கல்யாணத்தை பத்தி பேசும், அதுவும் நம்ம வீட்டு பிள்ளை கல்யாணத்தை பத்தி பேசும். நாங்களாம் வாய் மூடிட்டு உட்கார்ந்துருக்கணும், அதானே? நீங்க இதெல்லாம் சரிங்கிறீங்களா? உங்க பேர் என்ன? அந்த புள்ள கழுத்துல தாலி கட்ட வைக்க போறேன்னு சொல்றா. ஏன்? எதுக்கு? கல்யாணத்தை பதிஞ்சிருக்காங்க. எப்படி பதிஞ்சாங்க? யார் பதிஞ்சாங்க? அப்ப இந்த பொண்ணோட வாழ்க்கை கொஞ்சம் மனசாட்சியோட யோசிங்கத்த. நீங்க நியாயமான மனசியா இருந்தா இதெல்லாம் அடுக்குமா? இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமான்னு சொல்லுங்க. அடச்சி நிறுத்து. ஏண்டி ஓவர் ஆக்ட் பண்ற? உன் சென்டிமெண்ட் நாடகத்தெல்லாம் நிறுத்து. இந்தாரு, இனி உன் மாமியார் வந்து பேசினாலும் சரி, உன் மாமியாருக்கு மாமியார் வந்து கத்துனாலும் சரி, எவளும் இங்க ஒரு மண்ணாங்கட்டியும் மாத்த முடியாது. அன்பு தங்கம், அன்பு வா. மாப்ள தர்ஷா, மாப்ள வாங்க, வெக்கப்படாதீங்க, வெளியில வாங்க வாங்க. இந்த வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாருக்கும் சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. என் தங்கச்சி அன்புக்கரசி கழுத்துல என் மாப்பிள்ள தர்ஷன் தாலி கட்ட போறாரு. இதே வீட்ல மீனாட்சி அம்மன் படத்து முன்னாடி வச்சு கல்யாணம் நடக்க போகுது. முடிஞ்சவங்க வந்து தாராளமா ஆசீர்வாதம் பண்ணலாம். முடியாதவங்க கண்ண வாய பொத்திக்கிட்டு மூளையில போய் உட்கார்ந்து ஒப்பாரி வைங்க. நான் எதுவும் கேட்க போறதில்ல. இந்த தடவை எவ எதை தடுத்தாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஏய், என்னடி யாரு குடும்பத்துக்குள்ள வந்து நீ நாட்டாம பண்ணிட்டு இருக்க? ஐயோ அம்மாச்சி, வயசான காலத்துல உணர்ச்சி வசப்படாதீங்க, மயக்க போட்டு விழுந்துற போறீங்க. இந்த அருங்க அம்மாச்சி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். வயசுல மூத்தவங்கிறதாலதான் உங்ககிட்ட தன்மையா பேசிக்கிட்டு இருக்கேன். நடக்க போறத எவளாலையும் தடுக்க முடியாது. பாருங்க, இதெல்லாம் பண்ண சொன்னதே உங்க மகன் தான். நானும் கொஞ்சம் பக்குவமா நடந்துட்டு முறைப்படி கல்யாணத்தை நடத்துவோம் தான் எல்லாத்தையும் பண்ண. சில மூதேவிங்களால எல்லாம் புஷ்ன்னு போயிடுச்சு. அது பரவாயில்ல, இந்த தடவை எல்லாத்தையும் ரொம்ப தடாலடியா விமர்சையா பண்ண போறேன். இப்ப எவளாலையும் ஒன்னும் கிழிக்க முடியாது. நடக்க போறத அம்புட்டு பேரும் வாய பொத்திக்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். வேற ஒண்ணும் எத்தனை நாள் தான் இப்படி பயமுறுத்திட்டு இருப்பீங்க? ஓவரா போயிட்டே இருக்கீங்க. தர்ஷன், பார்கவி, நீங்க கிளம்புங்க. அவன் என்ன செய்யறான்னு பாக்கலாம். நீங்க கிளம்புங்க. நீ கிளம்பு பார்கவி, அவன் என்ன செய்யறான்னு பாக்கலாம். வா. ஐயோ, குழந்தைக்கு கோவம் வருதுமா? என்னப்பா, உனக்கு அப்புறம் பிறந்தவ, அதுவும் பொம்பளை புள்ள, அதுவே இவ்ளோ வாய கிழிக்குது. நீ மீச வச்ச ஆம்பளை தானே, பேசாம யோசிச்சுட்டு நிக்கிற? கிளம்புப்பா, சொல்லிட்டாங்களே பெரிய மனுஷி, கிளம்பு. இங்கனக்குள்ள இருந்தா உசுரோட வாச்சும் இருக்கலாம். வெளியில கால் எடுத்து வச்ச அடுத்த நிமிஷமே உன் கதைய முடிச்சிருவேன். டேய் கரிகாலா, இங்க வா. முதல்ல பெரியவனுக்கு போன போடு, நான் அவங்கிட்ட பேசுகிறேன். யோர் ஆர்டர் அத்த. இந்த ரவுடி பொம்பளை வந்து உக்காந்துட்டு அவ இவன் பேசிக்கிட்டு இருக்கா. இப்பதான் தெரியுது அவ ரவுடி பொம்பளைன்னு. அவ எங்களைய பேசையில இனிச்சிச்சு. அத வளர்த்து விட்டதே உங்க மயந்தானே. ஊர் பிடாரிய விரட்டணும்னே ஒரு பிடாரிய நீங்க ஏவி விட்டிய. ஆனா அது நான் பிடாரி இல்ல, ரத்த காட்டேரின்னு தலைய விரிச்சு போட்டு ஆடுது. உங்களை இன்னைக்கு மரியாதை இல்லாம பேசினவோ உங்க மேலேயே நாளைக்கு கையும் வைப்பா. அதையும் பார்த்துட்டு இருங்க.
அது மட்டுமா பண்ணாரு உங்க மயன்? இவளை வளர்த்து விட்டது இல்லாம அந்த சக்கைய தலையில தொங்க விட்டு, அதான் இந்த ஜனனிய விரட்டி விட்டு மிரட்டி வச்சு எங்க வாயை அடைச்சு விட்டாரு. ஆனா அவ அப்படியே போக மாட்டா, வருவா, வந்து உங்க எல்லாருக்கும் முடிவு கட்டுவா. அப்ப இருக்குடி உனக்கு. முடிவெல்லாம் கட்ட முடியாது, அவளுக்கு சமாதி வேணா கட்டலாம். அது உனக்கு பாடகட்டையில பாரு போடி. தாரு, அந்த போராளி எல்லாம் திரும்ப வரமாட்டா. இந்த ஜனனி சக்தி எல்லார் கதையும் முடிஞ்சது. ஏய், என்ன இஷ்டத்துக்கு அந்த ஜனனி பரதேசி முதல்ல சாகணுங்கிறதால தான் அமைதியா இருக்க. அதனாலதான் உங்க எல்லாரையும் நான் பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய், கீழே போடுறீ. பாதகத்தி பாதகத்தி. ஏய், போடா. என் குடும்பத்தை சதிச்சு போடாதே, என் குடும்பத்தை சதிச்சு போடாதே. ஏய் நந்தினி, கூட்டிட்டு போ உள்ள. கொலகாரி கொலகாரி. ஏய், இவகிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. கூட்டிட்டு போ, கூட்டிட்டு போடி. நான் சொல்றேன், கூட்டிட்டு போடி. செய்ய விட்டு அப்புறம் சொல்லுங்க. போடி, போ 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 மேல. தாரு, அம்மாச்சி, மரியாதையோட பேசிக்கிட்டு இருக்கேன். உன் மருமக எல்லாத்தையும் அடக்கி வாசிக்க சொல்லு. ஆர்ப்பாட்டம் பண்ணாளுங்க, அறுத்து விட்டுருவேன். அதான் சரி. டேய் முள்ள, வா இங்க. உன் தங்கச்சி ரொம்பவே ஆடுறா. ஆமாத்த. என் பிள்ளைங்க வரட்டும், ஒரு கை பாத்துடுறேன். அடக்கி வைடா, அவளை அடக்கி வை. இங்க என்ன குத்துச்சண்டை மேட்ச் ஆடா நடக்கு? ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அம்மாச்சி, ஏன் உம்முன்னு இருக்கீங்க? போங்க, போய் முகத்தை கழுவிட்டு நல்ல சலைய மாத்திட்டு வாங்க. கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும்ல, போங்க. முறைக்காதீங்க, போங்க. அத்தை காப்பி. காப்பி தான் குடிங்க, தெம்பு வேணும்ல. ஏய், காதுல விழுந்துச்சுல, இந்த வீட்ல இப்ப கல்யாணம் நடக்க போகுது. அப்படியா? சரி சரி. நில்றி. என்ன சரி சரி, அப்படியே ரத்தம் கொதிச்சு எகிரிட்டு வருவீங்க. சும்மா தலையாட்டிட்டு போற என்ன? என்னமா பிரச்சனை உனக்கு? நாங்க சண்டைக்கு வந்தா அருவம் பண்ணி தூக்குற, நாங்க சாந்தமா போனா சண்டைக்கு வாங்கிற. உனக்கு என்ன மனப்பிரழ்ச்சியா? தாரு, நாங்க ஏதாவது பண்ணா எங்களை வெட்டி கூர் போட்டுருவேங்கிற. நாங்க பயந்துக்கணுமா இல்லையா? அதான் நாங்க பயந்துட்டோம். உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சுக்க, சரியா? ஏய், என்ன நக்கலா உனக்கு? ஆத்தே சாமி சத்தியமா இல்ல, நாங்க பயந்துட்டோம். உனக்கு என்ன வேணுமோ நீ செஞ்சுக்க, நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். சீ, ரொம்ப நடிக்காத பா. ஏய், வீட்டை விட்டு வெளில போசனா காய் நறுக்கிட்டு இருக்கியா? இருடி மாவளை, உனக்கு இருக்கு. தர்ஷனுக்கும் அன்புக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என் பைத்தியம் பிடிச்ச பைத்தியம், உன்கிட்டதான் சொல்றேன், காது கேட்கலையா? உன் புருஷனுக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவ புருஷன்னு ஒத்துக்கிறல்லம்மா, அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? கிளம்பு, வேலையை பாரு. உன்னை எதிர்த்து நிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் பலமும் இல்லை, உடம்புல தெம்பும் இல்லை. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சு முடி. எதுக்கு எங்களுக்கு கோவம் வர்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிருக்க? நாங்க ஏதோ வெந்தது தின்னுக்கிட்டு விதி வந்ததும் போய் சேருவோம்னு காலத்துக்காக காத்து கிடக்குறோம். போ போ. ரொம்ப நடிக்காதீங்கடி, சீக்கிரமாவே மாட்ட போறீங்க. அதை குடியா, அதை குடு, கழுவி தாரே. வேலை கிடக்க இல்லை நமக்கு.
சொல்லு அறிவு. மாமா இவளுக்கு ஏதோ திட்டம் போடுறாளுங்க மாமா. இம்புட்டு நேரம் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாளுங்க. கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு சொல்ற, எல்லாரும் கம்முக்கமா சமையல் கட்டுல உட்காந்துக்கிட்டு சமையல் ஏற்பாடு பண்றாளுங்க. இதுல ஏதோ விஷயம் இருக்கு மாமா. ஏதோ பிளான் பண்றாளுங்க. ஏமா அறிவு இருக்கட்டும்மா. எம்புட்டு பெரிய விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இங்க வர இவளுகளோட மெயின் சுவிட்சே வெளியே சுத்திட்டு தெரியுதுல, அதை வச்சு இவளுகளை நான் ஆஃப் பண்றேன். நீ வை. சரி மாமா. அண்ணே, இவனை இப்படியே விட்டா செத்துருவான் போல் இருக்கண்ணே. எப்படியும் கொஞ்ச நேரத்துல சாகதான் போறான். எப்ப செத்தாலும் ஓகே தான். குட் 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 குட். மத்ததெல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு சார். நான் சொல்றேன், அப்ப ஆரம்பிக்கலாம். என்னண்ணே செட்டப்பு? எதுக்குன்னு இதெல்லாம்? இது சக்திக்கு மரியாதை. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவன் இதுக்குள்ள போவான். சொல்லுங்க சார், கரெக்ட் டைம்ல கால் பண்ணிருக்கீங்க. எப்ப ராமசாமி ஒன்று செய்ப்பா. அந்த ஜனனிக்கு போனை போட்டு வீட்டில் இருக்க ஆளுகள் அவள் அக்கா சொக்காலாம் ஏதாச்சும் அவளுக்கு பண்ண ஆளுகளாக்க உடனே சக்தியை பிடிச்சி விட்டுருக்கோம்னு ஒரு மிரட்டு. என்ன சார், வீட்டுல பிரச்சனையா? ஏய், பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி அடக்கி வைக்கணும்ப்பா. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். அவளை இப்படி மிரட்டி பயமுறுத்துறதுக்கு நல்லா என்ஜாயபிளா தான் இருக்கு. நான் இப்ப பேசுறேன். சரி. என்ன வேணும் உனக்கு? எங்க இருக்க? உனக்கு இப்ப எதுக்கு அதெல்லாம்? உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசு. நீ இப்ப என்ன பண்ற? உடனே நான் போன் வச்சு அடுத்த செகண்ட் உன் கோ சிஸ்டர்ஸ்க்குலாம் கால் பண்ணி வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க, நீங்க ஏதாச்சும் பண்ணா சக்திக்கு தான் ஆபத்துன்னு எமோஷனலா பேச. எதுக்கு அப்படி சொல்லணும்? என்ன ஜனனி, என்ன எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்குற? சக்தி எதுவும் பண்ணிடாத. சக்தி எதுவும் பண்ணாதன்றல. உனக்கு என்ன போன் தானே பண்ணணும்? நான் பண்றேன். ஃபோன்ல இருந்து காஃபின் பாக்ஸுக்கு வர ஆக்சிஜனை கண்ட்ரோல் பண்ணலாம் சார். சார், பாக்ஸை மொத்தமா சீல் பண்ணிட்டு இந்த ஆக்சிஜன் பைப் வழியா நம்ம ஆக்சிஜன் லெவலை குறைச்சிக்கிட்டே வரலாம். ஒரு பாயிண்ட்ல நம்ம ஸ்டாப் பண்ணி வேக்யூம் சீல் பண்ணிட்டா ஹி இஸ் டெட் சார். சவுண்ட்ஸ் கூல். ஏன்னா அவனை தூக்கி உள்ள போட்டுடலாமானே? அவசரப்படாதடா, அதுக்குன்னு ஒரு டைம் வரும்.
இதே காட்டுக்குள்ள தானே சுத்திட்டு இருக்கா. எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. நம்ம இடத்து பக்கம் தான் வந்துட்டு இருக்கா. கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணே. சொல்லு. பாண்டிச்சேரியில் எங்க இருக்குன்னு சொன்ன? நான் எங்க இருந்த உனக்கு என்ன? ஏய், பொய்யா சொல்ற? பொய்யாடி சொல்ற? என்ன கிளவரா ட்ராக் பண்ணிட்டு நினைச்சிட்டு இருக்கியா? நீ காட்ட கண்டுபிடிச்சிட்டியா? ஆனா உன் புருஷனை உன்னால காப்பாற்ற முடியாது. He is done. He is going to die right now. Damn it. ப்ளீஸ் 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 ஒன்றும் பண்ணாத. சக்தி ஒன்றும் பண்ணாத, நான் போயிடுறேன். சக்தி ஒன்றும் பண்ணிடாத ப்ளீஸ். இதுக்கு மேல நீ சொல்றத கேட்கறதுக்கு என்ன கேனப் பாயிண்ட் நினைச்சிட்டு இருக்கியா? நோ ஜனனி, நோ. இந்த தடவை நான் ஏமாறவே மாட்டேன். You can't fool around. சாரி சாரி சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சத்தியமா இது பண்ண மாட்டேன். நான் இப்பவே கிளம்புறேன். போய் நான் உனக்கு வீடியோ எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்றேன். ப்ளீஸ் சக்தி மட்டும் விட்டு எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். இந்த வீடியோக்காகலாம் விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் என் ஃபேக்டரி விஷயத்தை கிளியர் பண்ணு. ஃபேக்டரி விஷயமா? இப்போ என்ன பண்ண முடியும்? உடனே ஒரு லாயருக்கு ஃபோன் பண்ணி அந்த கேஸை விட்ராவல் பண்ண சொல்லு. சரி சரி, ஓகே. நான் கால் பண்ணி சொல்றேன். ஓகே. நோ 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 நோ, வெயிட். நீ கால் பண்ணக்கூடாது. மெயில் உடனே அனுப்பு. அந்த காப்பியை இமிடியேட்டா எனக்கு சென்ட் பண்ணு. நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ்ல. சரி, உடனே அனுப்புறேன். உடனே மெயில் அனுப்புறேன். முதல்ல நீ வெளியில கிளம்பு. மெயில் பண்ணிட்டே போ. வெளில போடி போ. இவங்க வந்து கோவமா இருந்தாதான் சூப்பரா சமைக்கிறாங்க. நம்ம வந்து இனிமே உங்களை கோவப்படுத்தியே சமைக்க சொல்லுவோம். ஓகேயா? அவளுக்கு என்னடா சமைக்கிறது? கருமம், அவளுக்கு மொகர கட்ட மாதிரியே. இனிமே அவளுக்கு சமைச்சுலாம் தின்ன வேணாம். இனி இந்த வீட்ல எல்லாமே நம்ம தான். நமக்கு என்ன பிடிக்குதோ அதான் இங்க நடக்கும். பிடிக்காதவங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியில வீசிடலாம். அம்மாச்சி, ரொம்ப நேரமா சாப்பிட அழைச்சுக்கிட்டே இருக்கோம். முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே என்ன? பசியில பிரஷர்லாம் கூடிற போகுது. வாங்க வந்து சாப்பிடுங்க. வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா கோச்சுக்கோங்க. வாங்க. ஒருவேளை கல்யாணத்துக்கு போய் இவ்வளவு கம்மியா சமைச்சிருக்காங்களே, கல்யாண சாப்பாடுலாம் எனக்கு தடபுடலா இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மாச்சி கோவமா உட்காந்துட்டு இருக்காங்களோ என்னமோ. டேய் முள்ள, விளக்கு மார்க்கெட்ட பிஞ்சு போயிடும். நீ திங்கிறியா? வாயை மூடிக்கிட்டு தின்னிட்டு போ. அதை விட்டுப்பிட்டு ஜாடமாடியா பேசுறது, நக்கல் அடிக்கிறது, இதெல்லாம் செஞ்சீங்க உங்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுப்பிடுவேன். முல்ல, அம்மாச்சிக்கு பவரை பத்தியாடா? சாப்பிடாமே சவுண்ட் பலமா வருது. அம்மாச்சி, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எத்தனை தடவை சொல்றது? உங்களுக்கு புரியலையா? வயசாயிடுச்சுல, அதான் மறந்துருப்பாங்களோ என்னமோ. சரி, அப்ப திரும்பவும் ஞாபகப்படுத்துவோம்.
நீ சாப்பிடு தங்கம், சாப்பிடு. அம்மாச்சி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். இத யாரு தடுக்க நினைச்சாலும் ஒன்னும் முடியாது. அப்புறம் நீங்க பாவம், உங்க மருமக எல்லாம் வீரவசனம் பேசுறாளுக்கு பெரிய இவளுக்கு நினைச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா அவளுகளால ஒரு மண்ணும் செய்ய முடியாது. எல்லாரையும் மடக்கி சுருட்டி மாடியில ஒரு ஓரமா குத்த வச்சு உட்கார வச்சாச்சு. இனி நீங்க அவளுகளை நம்புறத வேஸ்ட். அப்பத்தா, உங்க பெரிய பையனுக்கு உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஏய், எதுக்கு? அப்பதா சொல்லுங்க. அப்பதா, சக்தி சித்தப்பாவை அவர் சொல்லிதான் அடைச்சு வச்சிருக்காங்க. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் இதான் உண்மை. நாங்க இங்க இவளை எதிர்த்து பேசினதும் உங்க பெரிய பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அவர் உடனே ஜனனி சித்திக்கு ஃபோன் பண்ணி கத்திருக்காரு, மிரட்டி இருக்காரு. அவங்க பயந்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி எந்த பிரச்சனையும் பண்றாதீங்கன்னு கெஞ்சுறாங்க, அழுவுறாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு புரியலையா அப்பத்தா? இவ்வளவு நடந்தும் பேசாம இருக்கீங்கன்னா அப்ப சித்தப்பா மேல உங்களுக்கு பாசம் இல்லையா? அவருக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லையா? என்னடி பேசுற நீ? என் புள்ள மேல எனக்கு பாசம் இருக்காது? என்கிட்ட எதுக்கு அப்பத்தா உங்க கோவத்தை காட்டுறீங்க? உங்க பெரிய பையனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. என்னடி என்ன கதையா விடுற நீயே? பாண்டிச்சேரில இருந்து பறந்து வந்தியா நீயே? சொல்லிடியா சகோதரி, உன் அப்ப நாச்சியப்பன் தான் என் குடும்ப மரத்தை வாங்கிட்டு போனா. நீ மிச்சம் இருக்க குடும்பத்தை அழிக்கலான்னு பாக்குறியா? இனி நடக்காதுரி. இந்த காட்டுக்குள்ளேயே வச்சு ஒன்று அமிச்சிடுறேன். அண்ணே, உங்க சிஸ்டர் அண்ணே. அதை சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்குடா. பெரிய பாரம்பரியமான குடும்பம்டா எங்களுது. எங்க அப்பனோட பிறந்தவன் தானே இவங்க அப்பன், நாச்சியப்பன். ஏதோ ஒரு காட்டுக்கிருக்கிய கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டான்டா. சரி போய் தொலைஞ்சான்னு விட்டா திரும்ப வந்து சொத்துல பங்கு கேட்கறாங்கடா. அது மட்டுமா பண்ணாங்க? என் அத்தை போய் சித்தார்த்த இருக்கால, அவனை பிடிச்சி இவ தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாடா. இப்ப இந்த பார்கவி தர்ஷனுக்கு நடந்துச்சுல, அதே மாதிரி கூத்து தாண்டா அங்கேயும் நடந்துச்சு. என்கிட்ட இருந்து ஃபேக்டரியை புடுங்குறீல நீயே, திருப்பி வாங்கிட்டல. இப்போ இதுக்கப்புறம் விட முடியாது. என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த நினைச்சல, இந்த நடு காட்டிலே வச்சு உன்னை அனுப்பிச்சிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி தேடி வந்தியே உன் மணாளன் சக்திவேல். இப்ப என்ன கண்டிஷன் பார்க்கலாமா? டேய், அந்த சக்தியோட கரண்ட் வீடியோ அனுப்புடா. கரண்ட் சிச்சுவேஷன் அப்படியே அனுப்பு. ஓகே சார், உடனே அனுப்புறேன். சீக்கிரம். இப்போ வீடியோ வரும் பாரு.
பார்த்துட்டு கிளம்பு. பாரு, சக்தி 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 என்ன பண்ணிருக்க சக்தி? என்னடா பண்ணிருக்க சக்தி? ப்ளீஸ் தான் சக்தி விட்டுடா, ப்ளீஸ் அவனை விட்டு. நானா நீ சொன்னதெல்லாம் பண்ணல, நீ கேஸ் ஓபஸ் வாங்க சொன்னல, நான் அதுவும் பண்ணல. உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்னு சொல்லு, என்கிட்ட இருந்து என்ன வேணுமோ நீ கேளு. ப்ளீஸ் அவனை விட்டுரு, சக்தியை விட்டுரு ப்ளீஸ், என்று கேட்டுக்கிறேன், சக்தியை விட்டுரு. ஐயோ சக்தி, என் சக்தியை விட்டுரு ப்ளீஸ். முதல்ல ஒன்னு அனுப்பி வைக்கிறேன், பின்னாடியே உன் மணாளனையும் அனுப்பி வைக்கிறேன். சக்தியை விட்டுரு. சக்தியை விட்டுரு ப்ளீஸ். கேட்கிறேன், அல்ல விழுந்து கேட்கிறேன். சக்தியை விட்டுரு. ஏய் ஏய் நிறுத்தியா, ஓரமா நிறுத்து, நிறுத்து, கீழே இறங்கு. அண்ணா என்னாச்சுண்ணா, ஏன் எடுத்துறீங்க? அம்மா போலீஸ் செக்கிங்மா, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சார் ஒரு எமர்ஜென்சி கேஸ் சார், அர்ஜென்ட்டாக போய் ஆகணும். வண்டி பேப்பர்லாம் முதல்ல எடு. சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார், அர்ஜென்ட் சார். சார் என்ன சார், எமர்ஜென்சியா போயிட்டு இருக்கோம் சார், என் ஹஸ்பண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காரு சார். சார் எங்களை விடுங்க சார், நாங்க போகணும் சார். மா, நீ சொல்ற கதையெல்லாம் இருக்கட்டும். இந்த ரோட்ல ஆம்புலன்ஸை வச்சு ஸ்டாராம கடத்துறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க? நாங்க எதுக்கு சார் கடத்த போறோம்? மா, ஏர்போர்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகி இந்த ரோட்ல தான் வரதா தகவல் வந்திருக்கு. வண்டியை செக் பண்ணாம அனுப்ப முடியாது. யோ, இங்க என்னைய பாத்துக்கிட்டு இருக்க, போய் செக் பண்ணு. சார் ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட் இருக்கும்போது இப்படி நிறுத்தவே கூடாது, அதுவே சட்டப்படி குற்றம் சார். மா, நாங்க எங்க டியூட்டியை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், ரூல்ஸ் எல்லாம் பேசாதீங்க. அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு சார், இப்ப போய் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே சார். சார் எங்களை விடுங்க சார், நான் அட்மிட் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு எல்லா செக்கிங்கும் கோஆபரேட் பண்றேன் சார், ப்ளீஸ் சார். மா, என்ன பார்த்தா மடப்பைய மாதிரி தெரியுதா? உள்ள கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு என்கிட்ட வந்து பேசுவ. நான் ஒண்ணும் இல்லைன்னு உன்னை விட்டுறேனா? எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் விடுவேன். ஐயோ சார், சார் உள்ள ஒண்ணும் இல்ல சார். சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார், உடனே கூட்டு போனதான் சார் அவனை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் சார், கெஞ்சி கேட்குறேன் சார், ப்ளீஸ் சார். மா, நீ பேசுறத பார்த்தாலே நீ தப்பு பண்றேன்னு தெரியுது. நீ யாரு? அவனுக்கு வேற அடிபட்ட காய் மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? ஐயோ சார், அது அப்படி இல்லை சார்.
வந்தோம். மா நீ வண்டியில ஏறு. யோ டிரைவரு, நீ வண்டியை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு விடு. சரிங்க சார். சார் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து 40 கிலோமீட்டர் சார். அவ்வளவு லேட் பண்ண முடியாது சார். ரொம்ப சீரியஸா இருக்காரு சார். மா நான் சொல்றத செய், இல்ல உன்னை இந்த கேஸ்ல சேர்த்து விட்டுருவேன். சார் என்ன சார் நீங்க விளையாடுறீங்களா? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, உயிர் போயிட்டு இருக்குன்னு சொல்றேன்ல சார். சார் இங்க இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஹாஸ்பிடல் போக சொல்றீங்க. இன்னும் 5 நிமிஷத்துல ஹாஸ்பிடல் வந்துரும் சார். சார் இப்போ வேணா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன் சார். போன் கொடுங்க, போன் கொடுங்க. நான் பண்றேன் பாருங்க. சார் என்ன மிரட்டுற? முதல்ல ஏறு. முடியாது சார், முடியாது. எங்களை ஹாஸ்பிடல்ல விட்டுட்டு நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஒழுங்கா ஏறியா இல்ல உன்னை உன் புருஷன் இங்க இறக்கி விட்டு போவா? சார் முடியாது சார். இறக்கி விடியா? ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எங்க வேணா கூட்டிட்டு போங்க. அது வரைக்கும் முடியாது சார். அதுக்கு அப்புறம் என்ன செக்கிங் வேணா பண்ணுங்க. ஏய் ஏறியா என்னமா? இல்லனா இப்பவே இவனை இறக்கி விட்டுருவேன். யோ இறக்கி விடியா? போயா இறக்கி விடு. சார் 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 என்ன சார்? சார் சார் விடுங்க சார். சார் விடுங்க சார். நானே வரேன் சார். நான் வரேன். ஏறுமா, மேலே ஏறு. யோ டிரைவரு வண்டி எடு. அடையா நீ இந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு வா. சக்தி 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 என்னாச்சு? சக்தி என்னாச்சு? என்னாச்சு? என்னன்னு பாருங்க சிஸ்டர். சக்தி 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 என்னாச்சு? சக்தி என்னாச்சு? சக்தி என்னாச்சு? சக்தி இதுக்கு மேல டிலே பண்ண கூடாது மேடம். உடனே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடணும். ஆக்சிஜன் லெவல் மேக்ஸிமம் கொடுத்திருக்கேன். ஆனாலும் அது அவருக்கு பத்தல. இவருக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தாங்காது மேடம். பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போக சொல்லுங்க. சார் 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 ரொம்ப சீரியஸா இருக்காரு சார். சார் தயவு செஞ்சு கேக்குறேன் சார். ப்ளீஸ் சார், அது பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நிறுத்துங்க சார். ப்ளீஸ் சார். சார் நீங்க கூட வரீங்களா சார்? அட்மிட் பண்ணிட்டு என்ன கூட்டு போய்க்கோங்க சார். என்ன விசாரணைனாலும் என்ன கேளுங்க சார். ப்ளீஸ் சார். அதெல்லாம் முடியாதுமா. நீ எனக்கு ஆர்டர் கொடுக்காத. நான் சொல்றதை மட்டும் நீ செய். சார் இது உயிர் போற விஷயம் சார். உங்களுக்கு புரியுதா இல்லையா சார்? அதெல்லாம் போகாது. மீறி போனா விதின்னு நினைச்சுக்க. அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. சார் என்ன பேசுறீங்க நீங்க? உங்க இன்டென்ஷனே ரொம்ப தப்பா இருக்கு. ஏதோ டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. முதல்ல இப்ப நீங்க ஹாஸ்பிடல் போறீங்களா இல்லையா? இல்லனா உங்க மேல நான் கேஸ் கொடுப்பேன். ஓ அவ்வளவு பெரிய ஆளா? யோ வண்டியை நிறுத்தியா? நிறுத்துங்கறல. சார் சார் எதுக்கு சார் வண்டியை நிறுத்துறீங்க? சார் எமர்ஜென்சி சார். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல் போங்க சார். பக்கத்துல தான் சார் இருக்கு. நீ இறங்குமா. சார் சார் சொன்னா கேளுங்க சார். அட்மிட் பண்ணிடலாம் சார் பக்கத்துல. மா இறங்குமா. நீ இறங்குனாதான் வண்டி போகும். இறங்குங்கறல. சக்தி நீங்க பாத்துக்கோங்க ப்ளீஸ். இறங்குமா. என்னம்மா இங்கே உட்காந்துருக்க? வா உள்ள வா. இருப்பா. என்னப்பா நடக்குது இங்கே? ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்றாங்க. நீ என்னமோ எல்லாத்தையும் விட்டுவிட்டு வெளியில போய் உட்காந்துட்ட. பெரியவனே என்ன நடக்குது? சக்தி எங்கே இருக்கான்? அவனை யார் அடிச்சு வச்சிருக்காங்க? இவர்தான், வேற யாரு? இங்க இருக்கிற ஒருத்தி கூட வாய் திறக்க கூடாது. இது எனக்கும் என் பிள்ளைக்கும் இடையில நடக்கிற விஷயம். நான் பேசிக்கிறேன். பேசாம இருங்க. எப்பா சக்தி எங்கே இருக்கான்? அவனை நீதான் அடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அப்படின்னு இவ்வளவு சொல்றாளுகளா? இவ்வளவு பேச்சை கேட்டு நீ என்ன சந்தேகப்படுற? ஏமா வாமா உள்ள வாமா. வா. இரு. இல்லப்பா எனக்கு தெளிவா தெரியாம
நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். சக்தி எங்க? அவனை யாரு பிடிச்சு வச்சிருக்காங்க? ஐயா, நீ சொல்லிதான் அவனை பிடிச்சி அடிச்சு வச்சிருக்காங்களா? அது வச்சுதான் அந்த புள்ள ஜனனிய மிரட்டி அனுப்பி வச்சியா? ஐயா, அவனை கொன்னுடுவேன்னு சொல்லிதான் இவளுகளையும் அடக்கி வச்சிருக்கியா? சொல்லியா? சொல்லு. அதான் அண்ணன் சொல்லிட்டாங்கல்ல, அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்ப அவன் எங்கடா? என் மகன் சக்தி எங்கடா? அதை யார்கிட்ட கேக்குற? அதான் அவன் பையன் தூக்கிட்டு ஓடினான்ல. இவளுக்கு பேச்செல்லாம் கேட்டு எங்களுக்கு எதிராக நடந்தான்ல. அப்பவே அவன் கையை காலெல்லாம் உடச்சு போட்டிருக்கணும். அப்ப விட்டுட்டோம். இப்போ எங்கிட்ட போய் சிக்கிட்டான். அந்த படிச்ச ஆமா ஒண்ணு வீட்டுக்குள்ள பூந்து மொத்த குடும்பத்தையும் நாசமாக்குச்சுல்ல, அதுகிட்ட போய் கேளு. எங்கடி என் புள்ள, என் சத்திய என்னடி பண்ண, எங்க வச்சிருக்கேன்னு கேளு. ஏன் அவள்கிட்ட எது கேட்கணும்? இவங்க அனுப்பி விடுவாங்க, அடைச்சு வைப்பாங்க. அப்புறம் அவளை அடைச்சு மிரட்டி இந்த வீடியோவை காட்டி பயமுறுத்துவாங்க. அப்புறம் அவ உயிரை கையில பிடிச்சுக்கு ஓடுவா. இப்போ அவள்கிட்ட போய் இதை கேட்கணுமா? என்ன பிறப்புன்னு தெரியலையே. ஏய், நீ வாய் மூடுறீ. நான் ஒண்ணும் தேவையில்லாம். ஏய் ரேணுகா, வாய மூடுன்னு சொல்லிட்டேன். பெரியவனே, வா, என் கூட வா. வா. இந்தாரு, நீ எனக்கு மூத்தவன, அந்த பையன் எனக்கு கடைக்குட்டி. அவனை நான் வளர்த்ததை விட நீதான் நிறைய வளர்த்திருக்க. அவன் பள்ளிக்கூடத்துல ஆரம்பிச்சு கல்யாணம் வரைக்கும் நீதான் எல்லாத்துக்கும் முடிவு பண்ண. அந்த புள்ள இந்த வீட்டுக்கு வேணான்னு நான் கல்யாணத்துக்கு முன்னையே சொன்னேன். ஆனா உன் சம்மதத்தோட தான் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா. அந்த பழங்கதையெல்லாம் பேச இப்ப நான் தயாரா இல்லை. ஏய்யா, இப்ப சாமி முன்னாடி வச்சு கேக்குறேன், என்னையா நடக்குது இங்க? அவனை நீ எதுவும் செஞ்சியா? இந்த அறிவுக்கரிசி பேசுறதும் செய்யறதும் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. வீட்டுல நடக்கிறது கூட நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஆனா சக்தி விஷயத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும், தெரிஞ்சு ஆகணும். ஐயா, நீ சொல்லி இவ சக்தி எங்கேயாச்சும் அடிச்சு வச்சிருக்காளா? அவனுக்கு எதுவும் ஆகுமா? என்னையா? எல்லாம் தெரிஞ்சுதா அன்னைக்கு அவன் போட்டோ காட்டுறப்போ என் கூட சேர்ந்து நீயும் அழுதியா? ஏமா, இப்ப என்ன? என்னால சக்திக்கு ஏதாவது ஆயிரம்னு நீ பயப்படுற, அவ்வளவுதானே? ஓ மேல சத்தியம்மா. என்னால அவன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. என் தம்பிக்கு நான் எந்த துரோகமும் பண்ண மாட்டேன்.